ஹலோ அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்சல்யூட் ஒரு மலையாள ரெசிபி வந்து பார்க்க போகிறோம். எலாஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு லவ் லெட்டர்னு சொல்லுவாங்க இந்த ரெசிபி. அண்ட் இது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்தா அவ்வளோ செம்மையாக இருந்தது. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மைதா மாவு இல்லை கோதுமை மாவு எடுத்துக்கலாம். நான் வந்து கோதுமை மாவு வச்சு தான் பண்ணேன். நான் ஹாஃப் கப்பால் 2 போட்டேன். ஸோ இது வந்து 1 கப் தான் போட்டுப்பேன். ஸோ 1 கப் கோதுமை மாவு போட்டுட்டு கொஞ்சோண்டு உப்பு, 4 ஸ்பூன் சுகர் அண்ட் கொஞ்சோண்டு டர்மரிக் போட்டு ஒரே ஒரு முட்டை. ஸோ இது மட்டும் போட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துருக்கலாம். ஸோ நான் இந்த டம்ளர் மட்டும் ஆட் பண்ணல, ஒரு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருப்பேன் நல்லா அரைச்சி மாவாக வரத்துக்கு. ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் திக் பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம தோசை ஊற்றும் போது நல்லா வரும். ஸோ அதை வந்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ உள்ளடை வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் நெய் விட்டு அதில் வந்து முந்திரி பருப்பு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் ரெசின்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் ரெசின்ஸ் யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால அதே நெய்யில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திருக்குன தேங்காய் வந்து 1 மூடி இருக்கும் இல்லை 2 மூடி இருக்கும். ஸோ அதை போட்டு நல்லா வறுத்துட்டு வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் ஆட் பண்ணாதான் அந்த வெல்லத்தோட டேஸ்ட் உள்ள இறங்கி சூப்பரா இருக்கும். வாசனை கொஞ்சம் ஏலக்காய் எடுத்துக்கலாம். இதை மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா உள்ளட ரெடி ஆயிடுச்சு. அது நீங்க சும்மாவே சாப்பிடலாம். தோசை விடும் போது நீங்க சாப்பிட்டே இருக்கிறதுக்கு டேஸ்டா இருக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த மாவு வந்து நல்லா தோசை மாதிரி ஊற்றிக்கலாம். எண்ணெய்லாம் விட்டு நல்லா ஊற்றிக்கலாம். இது வந்து சிம்ல வச்சே நீங்க சுடுங்க. ரொம்ப வச்சிங்கன்னா அப்புறம் வந்து மாவு ஊற்ற வராது. ஸோ இது நல்லா சுட்டக்கப்புறம் இது ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் நார்மல் மெதுவான சூடில் இருக்கும் போது நம்ம உள்ளட உள்ள வச்சிடலாம். உள்ளட உள்ள வச்சுட்டு நம்ம சைடில் மடக்கி நம்ம நல்லா சுருட்டி விட்டோம் அப்படின்னா நம்மளோட லவ் லெட்டர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ லெட்டருக்குள்ளே நம்ம ஸ்வீட் அப்படியே பாசமாக ஊட்டி விடுற மாதிரி அழகா. ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாலே சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஊர் ஸ்டைலில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலி மாதிரி ஆகிடும். பட் இவங்க இதில் உள்ளிடம் வச்சு அந்த லவ் லெட்டர் மாதிரி அப்படியே லவ்வாக அழகாக கொடுக்குறாங்க. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள். ரொம்ப ஜூஸியாக டேஸ்ட்டாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.